ஒரு சில மரத்தோட புளியங்காவுக்கு புளிப்போட இனிப்பு சுவையும் கூடி இருக்கும். சின்ன வயசுல ஸ்கூல் லீவ் டேஸ்ல அச்சுக்கல்லு கண்ணாம்பூச்சின்னு விளையாண்டுட்டு இருப்போம். அப்ப மரத்துல புளியங்காய் தொங்குச்சுன்னா அந்த மாதிரி மரத்தோட பிஞ்சு காயை பறிச்சுட்டு வந்து கல்லுப்பும் வரமிளகாவும் வச்சு கொட்டி சாப்பிடுவோம். காரம் அதிகமா இருந்தா நாக்குல புண்ணாயிடும். இது இப்படி கொட்டி சாப்பிடும் போது பெரியவங்க யார் பார்த்தாலும் அடி இல்ல உததான். சாப்பிட்டா காய்ச்சல் வரும்னு சாப்பிட விட மாட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி திருட்டுத்தனமா கொஞ்சமாவது கொட்டி சாப்பிட்டுருவோம். பிஞ்சு புளியங்காவா பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ல கொட்டி சாப்பிடுறது ஒரு தனி சுவைதான். அடுத்து இந்த மாதிரி காய் திரண்டு சதப்பிடிப்பா இருக்கிற சமயத்துல சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருக்காது, சரியான புளிப்பா இருக்கும். இது ரெண்டாவது ஸ்டேஜ் தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்ல தான் உள்ள இருக்கிற சதை பழுக்க ஆரம்பிச்சிரும். அந்த சமயத்துல அப்படி தட்டி பார்த்தோம்னா உள்ள ஒரு சவுண்ட் வித்தியாசமா கேட்கும். கேக்குதுங்களா? இதுதான் சரியான தருணம். மேல இருக்கிற தொப்பையை உடைச்சு பார்த்தா உள்ள இருக்கிற புளியங்காய் பாதி கிரீன்லயும் பாதி ப்ரௌன்லயும் அழகான கலர்லயும் அலாதி சுவையிலையும் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல புளியங்காவை மிஸ் பண்ணாம என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சின்ன வயசுல பிஞ்சு புளியங்காய் கூட உப்பு வரமிளகா வச்சு கொட்டி சாப்பிட்டுருக்கீங்களா? பழுத்த பழமா சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படியே கூட அடியும் திட்டும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.